ஹாய், வணக்கங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை முட்டாளாகவே நினச்சிடுவாங்க. எப்படின்னா, ஒரு வகையில் நாம் ஏமாந்து போயிட்டோம்னா அவங்களாம் முட்டாளுன்னு நினச்சிடுவாங்க. ஏமாந்து போகிறது தப்பு இல்லை, ஆனால் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஏமாந்தால் தான் நம்ம கூட இருக்கிறவங்களோட குணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சிக்காமல் அவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு நம்ம நம்பி இருந்துருவோம். ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணிவிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க எல்லோரும் நல்லா இருக்கும்போது இது அத்தனையும் தாங்கின நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே பார்க்கும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா கிறுன்னு மேலே ஏறும். ஆனால் ஒரே ஒரு பதிலடி என்ன தெரியுமா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க முன்னாடி நான் தோத்துட்டேங்கிறத மட்டும் நாம் அவங்க முன்னாடி நிற்கக்கூடாது. எப்பயுமே நீ என்னை ஏமாத்தினா என்ன? நான் யாரையும் ஏமாற்றலை. என்னை 4 பேர் 4 விதமாக பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் போகிற பாதை சரியான பாதையாக இருக்கிறதுனால தான் என்னை 4 பேர் திட்டுறாங்க. இதே கண்டு உங்களை மாதிரியே நானும் ஏமாற்றிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு அப்படி நினச்சிக்கோங்க. எதாக இருந்தாலுமே யாரை கண்டு எதுக்காகவும் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே நாம் செய்கிற வேலை நம்ம சரியாக செய்கிறோன்னா தான் நம்மளை 4 பேர் நம்ம தப்பாக பேசுவாங்க. தப்பாக பேசுகிறதே எப்படி தெரியுமா? எதுவுமே செய்யலைன்னா யாருமே நம்மளை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்க நம்மளை பேசுகிறவங்க பேசிக்கினே இருக்கட்டும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கலங்கிறதும் தெரியும். ஆனால் அவங்க நம்மளை விட்டுட்டு போன பிறகு தான் நமக்கு இவங்க நம்ம முதுகில் குத்துற துரோகிங்கிறதே நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் எப்பயுமே நம்ம முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படுறத விட நம்ம முதுகில் குத்துனவங்கள கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இனி அடுத்தா போல் நம்ம எதுலேயும் ஏமாறவே மாட்டோம். நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைப்போம். எப்பயுமே இதை தான் நாம் முடிவு பண்ணி வச்சுக்கணுமே தவிர அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்ம அவங்கள திருப்பி ஏமாத்துறோம்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதை விட நம்ம ஒரு படி நல்லபடியாக போய் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அந்த வழி நமக்கு வந்துருச்சு. ஆனால் நம்மளால் ஒருத்தங்க ஏமாறக்கூடாது. அதனால் நாம் கரெக்டாக அவங்கக்கிட்ட நடந்துக்கணுங்கிற எண்ணத்தை நாம் கொடுக்கணும். நமக்கு ஒருத்தங்க ஏமாத்தின மாதிரி நாம் ஒருத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. நம்ம அவங்கள ஏமாற்றக்கூடாது. அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு நம்பிக்கையின்மை தன்மையை கொடுக்கக்கூடாது. இப்படி நாம் எல்லாருமே நம்மளோட வேலையை நம்ம பார்த்தாலே போதும். நமக்கு செஞ்சதை நம்ம செய்யவே கூடாது. நாம் நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதையே நினைப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.